கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்துல கர்த்தர் நம்மோடு கூட சொன்ன வார்த்தை, இந்த உபவாச நாட்கள்ல உன் நிந்தையை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. உங்க நிந்தைகளை நான் மாற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. அது யாருக்கு மாற்றுவாராம்? எல்லா நிலையிலும் கர்த்தருக்கு உண்மையா இருந்து அவரை சேவிக்கிற, அவரை தொழுது கொள்ளுகிற, அவரை சார்ந்திருக்கிற, அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த உபவாச கூடுகை நிமித்தமாக வருகிற விடுதலை நிந்தையை மாற்றுகிற தெய்வனாக வெளிப்படுவார். ஒரு கைத்தட்டு கொடுங்க சபாவுக்கு. நல்ல பலத்தோடு ஒரு கைத்தட்டு கொடுங்க ஆவியானவருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிந்தை என்றால் என்ன? நிந்தை ஒன்று அவமானம், 2 பரிகாசம், 3 இகழ்ச்சி, 4 தூஷணம். இது எல்லாம் இந்த நிந்தைக்குள் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. 1 அவமானம், 2 பரிகாசம், 3 இகழ்ச்சி, தூஷணம். இந்த நிலையில உங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த அனுபவத்துல கண்ணீர் வடித்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் மேல வாஞ்சை உள்ளவராக தான் சொல்லுகிறாரு. உங்க வாழ்க்கையில அனுபவித்திருக்கிற எல்லா நிந்தையும் இந்த உபவாச நாட்கள்ல நான் உங்க வாழ்க்கையை விட்டு மாற்றி, எந்த இடத்துல நிந்தை அனுபவித்தீங்களோ, எந்த இடத்துல நீங்க அவமானங்களை அனுபவித்தீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் பரிகாசங்களை அனுபவித்தீங்களோ, யார் மூலமாக இகழப்பட்டீர்களோ, யார் மூலமாக தூஷிக்கப்பட்டீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த, கர்த்தர் உங்களை உயர்த்த, கர்த்தர் உங்களை ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாற்ற கர்த்தர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு என்ன ஜெபம்? விசேஷித்த உபவாச கூடுகை. விசேஷித்தம் என்றால் என்ன? ஸ்பெஷல். அப்ப விசேஷித்த உபவாச கூடுகையை, இந்த ஸ்பெஷலான உபவாச கூடுகையில கடந்து வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் யாரு? ஸ்பெஷல். நீங்க யாரு? ஸ்பெஷலான ஆட்கள், விசேஷித்தவர்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படித்தானே? விசேஷித்த உபவாச கூடுகை, ஸ்பெஷலான உபவாச கூடுகையில கடந்து வந்திருக்கிற நீங்களும் ஸ்பெஷலானவர்கள் தான். நீங்களும் விசேஷித்தமான, அப்போ விசேஷமாக விசேஷித்த ஸ்பெஷலாக கூப்பிட்டவங்களை ஆமே சோதர ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் வைங்களாம். ஒரு ஃபங்க்ஷன் விஷயத்துக்கு, ஒரு முக்கியமான காரியத்துக்கு இப்போ ஒருத்தரை ஸ்பெஷலாக அழைக்கிறோம். ஒரு விசேஷித்ததுக்கு ஒரு விசேஷமாக நம்ம ஒருத்தரை அழைக்கிறோம். ஒரு மதிப்பிற்குரியவர், ஒரு கணத்திற்குரியவர், ஒரு கலெக்டராக இருக்கட்டும், ஒரு IPS அதிகாரியாக இருக்கட்டும், ஒரு MLAவாக இருக்கட்டும், ஒரு MP இருக்கட்டும், ஆமே சோதரம். இப்படிப்பட்ட ஒரு கணத்திற்குரியவர்களை நம்ம அழைக்கிறோம். ஒரு பிரசிடெண்டாக இருக்கட்டும் அழைக்கிறோம். அப்போ அவங்களுக்கு ஸ்பெஷலான இடத்தை கொடுத்து கடைசியில் அவங்கள ஸ்பெஷலாக நம்ம கவனிச்சு தான் விடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலான கவனிப்பு இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? எத்தனை பேர் வந்தாலும் அவங்கள ஸ்பெஷலாக கவனிச்சு முன்ன வந்து உட்கார வச்சு அவங்கள ஸ்பெஷலாக கவனிச்சு விடுவாங்க. அப்போ நீங்களும் ஸ்பெஷலாக அழைக்கப்பட்டு ஸ்பெஷலாக அந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. உங்களுக்கும் அந்த வெகுமதியும் உங்களுக்கு அந்த கிஃப்டையும் கர்த்தர் இந்த உபவாச நாட்கள்ல கொடுத்து அனுப்புகிறார். அந்த கிஃப்ட் தான் எது தெரியுமா? உங்க நிந்தையை மாற்றுகிற கிஃப்ட். ஒரு கைத்தட்டு. இவ்வளவுதான் சந்தோஷமா உங்க வாழ்க்கையில. இதுதான் கிஃப்ட். உங்க அவமானம் மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில இருந்து பரிகாசமான நிலையை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க தூசணத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். ரோமர் 16. நான் இது ஆதார வசனமா எடுக்கல. இந்த விசேஷித்த நாள் என்று நம்ம சொல்லி இவ்வளவும் பேசணுமே. விசேஷித்த நாளை குறித்து ரோமர் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க பார்க்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். பைபிள் எடுத்துட்டீங்களா? வசனம் எடுத்துட்டீங்களா? தேடி புதிய ஏற்பாட்டுல 223ஆம் பக்கம் ஒரு வாசிங்க பார்க்கலாம். எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? நாட்களை
விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நீங்க எல்லாம் யாருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுறீங்க? கர்த்தருக்கென்று. இந்த நாளை நீங்கள் விசேஷித்துக் கொள்ளுகிறது சாதாரணமான விசேஷித்த நாள் அல்ல, கர்த்தருக்குரிய விசேஷித்த நாள். அப்ப சும்மா விடுவாரா ஆண்டவரு? சும்மா விரும்ப விடுவாரா? வெறுங்கையா விடுவாரா? வந்த வண்ணமா விடுவாரா? விடமாட்டார். இன்னைக்கு கொடுத்துதான் அனுப்ப போறாரு. சில நன்மைகளை கொடுத்துதான் அனுப்ப போகிறார். சில விடுதலைகளை கர்த்தர் கொடுத்துதான் அனுப்ப போகிறார். அப்போ இன்னைக்கு அந்த விடுதலையும் அந்த ஆசீர்வாதமும் என்ன? அந்த நிந்தையினுடைய நிலையை கர்த்தர் மாற்றி உங்களை தலைநிமிர பண்ணுகிற தேவன் உங்க மத்தியில இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறார். Praise the Lord. ஏசாயா 25:8 இதுதான் நமக்கு இன்றைக்கு இந்த மாதத்திற்குரிய நம்ம எடுத்த கீவேர்டு வார்த்தை. ஏசாயா 25:8 வாசிக்க பார்க்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக வீழ்த்துவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். யார் சொன்னா? யார் சொன்னா? கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பார். எல்லாருடைய முகங்களில் இருந்து, எல்லாருடைய முகங்களில் இருந்து கண்ணீரை துடைக்க யாரால தான் முடியும்? நீங்க தான் சொல்லணும். யாரால முடியும்? ஒரு மனுஷனால முடியுமா? ஒரு தகப்பனால முடியுமா? சொந்தங்களால முடியுமா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அது கர்த்தரால மட்டும்தான் முடியும். அந்த கர்த்தர் யார்? நீங்களும் நாங்களும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவர் 2 பேருடைய முகத்தில் வடிகிற கண்ணீரை துடைக்கிற தேவன் அல்ல. வசனம் என்ன சொல்லுது? எல்லாருடைய முகங்களில் இருந்து வடிகிற கண்ணீரை. எல்லாரும்னா ஏழைகள் இருக்கலாம், பணக்காரவங்க இருக்கலாம், அன்னன்னைக்கு ஆகாரம் புசிக்க முடியாத பசியோடு பட்டினியோடு வாழுகிற தெருக்களிலும் வீடு வசதி இல்லாதபடி ஸ்தோத்திரம் வேதனையோடு இருக்கிற ஜனங்கள் இருக்கலாம். அது யாராக இருந்தாலும் ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டு, குடும்பங்களால் புறக்கணிக்கப்பட்டு, சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்டு, நீ வாழ உனக்கு தெரியாது, நீ வாழ்ந்துக்கிட மாட்டா என்று சொல்லுகிற நிலையில தள்ளப்பட்ட எப்படிப்பட்ட ஏழ்மையான அனுபவத்தில் அவன் தனிமையில் நின்று புலம்பிக் கொண்டு வேதனை அடித்து கொண்டு நீங்க அழுதுகிற பிள்ளைகள் நினைக்கலாம், நான் அழுகிறதை யார் பார்க்கிறா? நான் கண்ணீர் வடிக்கிறதை யார் பார்க்கிறா? நான் தனிமையாக தானே புலம்புகிறேன். சோதனை என் கண்ணீரை துடைக்க யார் இருக்கிறா? நித்தம் என் கண்ணீரை வடிச்சு இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறது கூட எனக்கு கண்ணீர் இருக்கிறதோ இல்லையோ என்கிற ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. என் கண்ணீரை துடைக்க ஒருவரும் இல்லையே என்று சொல்லி கவலைப்பட்டிருக்கிற உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கண்ணீரை துடைப்பேன். அல்லேலூயா. அவங்களுக்கு எது நிமித்தமாக கண்ணீர் வந்தது? அவன் நிந்தை. ஹல்லேலூயா. தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு. யாருடைய ஜனத்தின் நிந்தைய? யாருடைய ஜனத்தின் நிந்தைய? கர்த்தருடைய ஜனத்தின் நிந்தைய. அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய நிந்தைய, அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய நிந்தைய, அவரை துதிக்க ஸ்தோத்திரம் அவங்க பிரயாசப்பட்டு தேவ சமூகத்துல துதிக்க ஆரம்பிக்க வந்திருக்கிற பிள்ளைகளை, இயேசுவை நம்பி விசுவாசத்துல நிலைந்திருக்கிற பிள்ளைகளுடைய நிந்தைய கர்த்தர் இந்த பூமியில இராதபடிக்கு அவைகளை மாற்றி அவைகளை அகற்றி உங்களை அதே பூமியில நிலைத்து நின்று ஆசீர்வாதங்களையும் கனிகளையும் கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்ற அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். இது கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு. யார் சொன்னா? கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தெய்வம் சொன்னார்? அப்ப நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் நிறைவேறும். இங்கே ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு பயங்கரமான நிந்தை அனுபவித்தார்கள். இதே நிந்தை தான். அவமானம் அனுபவிச்சாங்க, பரிகாசம், இகழ்ச்சி, தூஷணம்,
கேவலமான பெயர்கள், பரிகாசமான நிலைகள்ல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம், ஒரு அருமையான குடும்பம். அந்த குடும்பத்தை கர்த்தர் அந்த குடும்பத்தில் இருந்த நிந்தையை மாற்றினார். அது எப்படிப்பட்ட குடும்பம்? ஏன் மாற்றினார்? எதற்காக மாற்றினார்? எந்த நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த பிள்ளைங்க, எதனால் அவங்களுக்கு ஒரு நிந்தை வந்தது என்பதை குறித்து நம்ம ஒரு சில நிமிடங்கள் மட்டும் தியானிச்சு ஜெபிச்சு முடிக்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை சீக்கிரம் வாசிக்க பார்க்கலாம். ஹalleluya. லூக்கா 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க பார்க்கலாம். அந்த நாட்களுக்கு பின்பு சத்தமா. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கடாட்சம் என்றால் என்ன தெரியுமா? தமிழ்ல இன்னொரு பகுதி சொல்லுவாங்க அருள், இன்னொன்னு கருணை, இன்னொன்னு கிருபை, இன்னொன்னு அருட்பார்வை, இப்படி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது கடாட்சம். இப்போ இதுல ஒரு பெயர் குறிக்கப்பட்டிருந்தது, எலிசபெத் என்று சொல்லப்பட்டிருந்தது. இவர் ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தாள். இவர்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்? இவர்கள் வாழ்க்கையில வந்ததான நிந்தை என்ன, எவ்வளவு கேவல பெயர்களை அனுபவித்தார்கள் என்பதை நம்ம பார்த்து ஜெபிக்க போறோம். கர்த்தர் அவைகளிலிருந்து எப்படி அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். பயங்கரமான நிந்தை அனுபவித்தார்கள். ஆனா இவங்க எப்படிப்பட்டவர்களா இந்த உலகத்துல வாழ்ந்தார்கள் என்று பார்த்தோமானால், அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். போதும், அதுக்கப்புறம் 2வது வாசிக்கலாம். இந்த எலிசபெத்தினுடைய கணவன் பெயர் என்ன? சகரியா. யாரு? சகரியா. இந்த சகரியா சாதாரண குடும்பத்தில் வாழ்ந்தவன் அல்ல. இவன் ஒரு ஆசாரியன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த ஒரு மனுஷன், செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். அதே போல அவளுடைய அந்த சகரியாவுடைய மனைவி பேர் என்ன என்று வாசித்தோம்? எலிசபெத். எலிசபெத் எப்படிப்பட்டவள் என்பதை அதே வசனத்தில் கடைசி பகுதியில் சொல்லப்படுது. வாசிங்க. ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் என்னவா? எலிசபெத். ஆரோன் யாரு? மோசையோடு கூட ஊழியம் செய்த ஒரு மனுஷன். ஆரோன் யாரு? ஆசாரியனாக கர்த்தர் நியமித்து வைத்தார். அல்லேலூயா. ஆரோனுடைய வேலை என்ன? ஆசாரிய வேலை. அப்போ அந்த காலத்திலேயே, மோசையினுடைய காலத்திலேயே ஆசாரியனாக ஆரோனை கர்த்தர் நியமித்து ஆசாரிய ஊழியம் செய்த பாரம்பரியத்தில் வம்சாவளியில பிறந்ததுதான் யாரு? எலிசபெத். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படித்தானே போட்டிருக்குது. ஒருக்கா கூட வாசிங்க, சந்தேகம்னா. ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அப்ப ஆரோனுடைய சந்ததி வழியாய், ஆசாரிய வம்சத்தின் வழியாய் பிறந்ததுதான் யாரு? எலிசபெத். அப்போ சகரியாவும் எலிசபெத்தும் எந்த சந்ததியில பிறந்தவங்க? ஆசாரிய சந்ததியில பிறந்தவங்க, ஆசாரிய குடும்பத்துல பிறந்தவங்க. ஆசாரியர்கள் யாரு? கர்த்தருடைய பணியை செய்கிறவர்கள். அநேகருடைய வியாகுலங்களை தீர்ப்பதற்கு தேவனிடத்தில் திறப்பில் நின்று கதறி பரிகாரத்தை வாங்கி கொடுக்கிறவர்கள் தான் ஆசாரியர்கள். அல்லேலூயா. அநேகர் அவர்களுக்கு முன்பாக வந்து நிற்பாங்க. போதகரே, ஆசாரியரே, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அப்போ தேவனுக்கும் மனுஷங்களுக்கும் இடைப்பட்ட நிலையில திறப்பில் நின்று
அவன் தேவனோடு கூட பேசி தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதை ஜனங்களுக்கு சொல்லுகிறவர்கள் தான் ஆசாரியர்கள். அல்லேலூயா. அநேகர் வந்து சொல்லுவாங்க, இவர்களுக்கு பரிகாரத்தை காண்பிப்பதற்காக சோத்திர சகரியா தேவ சமூகத்தில் திறப்பில் நின்று கதறி செபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில, இரண்டு பேருடைய வாழ்க்கையில வந்த நிந்தை என்ன? இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான நிந்தை அனுபவிச்சாங்க. ஊழியக்காரவங்க தான். அநேகருக்கு இவங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் பயன்படுத்துறது உண்மைதான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துறது உண்மைதான். ஜெபம் நடத்துறது உண்மைதான். பலிபீடத்துக்கு முன்பாக நின்று திறப்பில் நின்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு மற்றவர்களுடைய காரியத்தில் ஜெயமாக அநேக சாட்சிகளை கண்டது உண்மைதான். ஆனா இவனுடைய வாழ்க்கையிலே பல நிந்தை, பயங்கரமான நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும். அநேகருக்கு இவன் ஒரு வகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். ஆனா அவன் வாழ்க்கையில நிந்தை, அவமானம், தூஷணம், கஷ்டம். எதற்கு? ஒரு கணவனும் ஒரு மனைவியும் கர்த்தர் நியமித்து, ஒரு புருஷனை ஒரு புருஷனையும் மனைவியும் நியமித்து வைத்து அவங்க குடும்ப ஜீவிதத்துல கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன? குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தது. ஒரு வருஷமோ 2 வருஷமோ இல்லைன்னா இந்த உலகம் என்னெல்லாம் பேசும். ஹல்லேலூயா. குடும்பங்கள் என்னெல்லாம் பேசும். ஆமென். சோத்திர. மருமகளுக்கு குழந்தை இல்லைன்னா மாமியார் என்னெல்லாமோ பேசுவாங்க, மாமனார் எதெல்லாமோ பேசுவாங்க. அந்த பிள்ளையை என்னெல்லாம் விதத்துல வேதனைப்படுத்த முடியுமோ அந்தந்த விதங்களிலும் வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் சரமாரியாக இறங்கி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த சகரியாவும் எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில அவங்க கேட்டிராத அநேக வார்த்தைகள் இருக்கும். என்ன வார்த்தை? பரிகாச வார்த்தை, தூஷணமான வார்த்தை, அவமானமான வார்த்தை சொல்லியிருக்கலாம். நீ அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறியே, அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது உண்மைதான்ப்பா. ஆனா உன் வாழ்க்கையில அவலட்சணமான வாழ்க்கை, தூஷணமான வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கையா என்று சொல்லி அநேகர் பரிகாசம் பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாள் ஒன்று வந்தது. நம்ம வாசித்த வசனத்தில், அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே என் மேல் கடாட்சமானார். முதல் பகுதி, அந்த நாட்களுக்கு பின்பு. எந்த நாட்களுக்கு பின்பு? எந்த நாட்களுக்கு பின்பு? நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். லூக் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அதே அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனம். அந்நாட்களுக்கு பின்புதான். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் தூபபீடத்துல தேவ சமூகத்துல இருந்து ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறான். ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து விண்ணப்பிப்பதற்காக நிற்கிறாங்க. ஐயா, என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, இதற்காக ஜெபிங்கன்னு. அந்த இடத்துல நிற்கிற இடத்துல தேவதூதன் இறங்கி வந்து நிற்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரை கண்டிராத காட்சியை யார் பார்க்கிறான்? சகரியா பார்க்கிறான். அந்த நாட்களுக்கு பின்பு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் முடிக்க போறேன். அந்த நாட்களுக்கு பின்பு. இதை தொடர்ந்து நம்ம மாலையில நம்ம தியானிக்கலாம். இப்போ எந்த நாட்களுக்கு பின்பு? தேவ தூதன் அவனுடைய பலிபீடத்தின் வலது பக்கத்தில் வந்து நிற்கிறான். அந்த நாட்களுக்கு பிறகு இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. நிறைய விஷயம் அதுல நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது தெரியும். ஆனா இவன் சொல்றான், சகரியா சொல்றான். 18ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனா இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? கிழவனா இருக்க. அப்ப மேரேஜ் ஆகி பல வருஷம் ஆகி இவன் கிழவன் ஆயாச்சு. என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். இதே போலதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மளை உற்சாகப்படுத்துகிறார், தெளிவுபடுத்துகிறார். இப்ப பாருங்க, இவன் மற்றவங்களுக்கு விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிற பிள்ளை யாரு? சகரியா. இப்போ அவனுடைய காரியத்துல நம்ப முடியல, அவனுடைய காரியத்துல விசுவாசம் இல்லை.
இதே போலதான் இன்னைக்கு இங்க வசனத்தை கேட்டு ஆவியில பலப்பட்டு நமக்குள்ள ஒரு உற்சாகம் வந்து, ஒரு தைரியம் வந்து, ஒரு திட நம்பிக்கை வந்து அடுத்தவங்க இடத்துல நம்ம சொல்றோம், நீ ஜெபிக்கவா, ஐயா இடத்துல ஜெபிக்கவா, ஏசப்பா ஒன்று விடுதலை ஆக்குவார் சொல்லுவோம். அப்ப அடுத்தவங்க மேல சொல்லும் போது நமக்குள்ள அந்த விசுவாசம், அவங்க மேல அந்த விசுவாசத்தை நம்ம சொல்றோம். ஆனா நம்ம காரியத்தை வரும்போது, நம்ம காரியத்துல நீ எவ்வளவு தூரம் விசுவாசமா இருக்கிறாய்? இன்னைக்கு உணர்வு இதான் இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட். அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது இயேசு உன் காரியத்துல அற்புதம் செய்வார், உன் பிரச்சனையை மாற்றுவார்னு நம்ம அதிகமா சொல்லிடுறோம். அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை தேடி, ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரை தேடி அவங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வளர ஆரம்பிப்பாங்க. சொல்லுகிற நீ, இயேசு நல்லவர் என்று சொல்லுகிற நீ, உன் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, நெருக்கம் வரும்போது, அவன் சோத்திரம், போராட்டங்கள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, தூசணங்கள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, அவன் இகழ்ச்சியான காரியங்கள் வரும்போது உன் விசுவாசம் எவ்வளவு தூரம் இருக்குது? அடுத்தவங்களுக்கு சொன்ன விசுவாசம் உனக்குள்ள இருந்து கிரியை செய்தா? அடிக்கடி சோர்ந்து போகிறாயே, அடிக்கடி மனமடிவாகி போகிறாயே, விசுவாசத்தை விட்டு அவிசுவாசத்தினுடைய எண்ணத்துல பேசுகிறாயே. இதுதான் ஆண்டவருடைய அற்புதம் நடக்காமல் போவதற்கு காரணம். இதை கண்டுபிடிச்சு இன்னைக்கு ஜெபிச்சு மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரை யான் விசுவாசத்துல, நான் யான் காரியத்துல நான் விசுவாசம் உள்ளவனாய் நான் இருக்கணும். ஆண்டவரே, இந்த சகரியா விசுவாசம் இல்லாத போனதுனால அவன் சோத்திரம். அந்த வசனம் சொல்லுது, சோத்திரம் 19வது வசனத்தை பாருங்க, 20வது வசனத்தை பாருங்க. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் தேவதூதன் சொல்றார், என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். நம்முடைய வாய்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் அடைத்து போவதற்கு முன்பாக நம்முடைய காரியத்துல நீ விசுவாசம் உள்ளவளா எழும்பு. ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு நீ விசுவாச வார்த்தைகளை சொல்லி அவங்கள பலப்படுத்தி நடத்த நீ விரும்புகிறா, ஆசைப்படுறா, வாஞ்சிக்கிறா. உன் காரியத்துல நீ ஊமையாய் போவதற்கு இடம் கொடுக்காதுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, உன் நிந்தை மாற வேண்டுமானால், உங்க அவமானம் மாற வேண்டுமானால், உங்களுக்கு விரோதமா இருக்கிற பரிகாசமான மனுஷங்களுடைய நாவு கட்டப்பட வேண்டுமானால், அவருடைய வாயில் வருகிற தூஷணமான வார்த்தைகள் அழிந்து போக வேண்டுமானால், உங்க காரியத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு விசுவாசித்து வாழ்வானாலும் தாழ்வானாலும் பாடானாலும் கஷ்டமானாலும் எனக்கு என்னை நடத்த இயேசு ஒருவர் இருக்கிறார். அவர் மேல நான் நம்பிக்கை உள்ளவனாய் இருப்பேன். இன்னைக்கல்ல, என்னைக்கு ஒரு நாள் ஆனாலும், எத்தனை நாள் ஆனாலும் அவன் சோதர கர்த்தர் என் நிலைய மாற்றி, என் நிந்தைய மாற்றி, என் தூஷணத்தை மாற்றி, இதே தேசத்துல யார் மூலமாக நான் நிந்தை அனுபவித்தனோ அந்த நிந்தையிலிருந்து கர்த்தர் இதே ஜனங்களுக்கு முன்பாக என்னை மேன்மை பொருந்தினவளாய் கர்த்தர் என்னை நிலை நிறுத்துவார் என்று சொல்லி நம்பிக்கை உள்ள பிள்ளைங்க நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிற இடத்துல எழுமி நின்று